ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள். ஊக்கமது கைவிடேல். போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் போராட வேண்டியிருக்கிறது. உனக்கு வேண்டிய ரொட்டித் துண்டை உன் வியர்வையில் தேடு என்றார் இயேசுநாதர். ஆம், நம் வாழ்க்கைக்கான வழியை நாம் தான் நம் வியர்வையில் கண்டு எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தொடர் முயற்சியில் சில சமயம் நாம் சோர்வுறலாம். அப்போது நமக்கு தேவைப்படுவது ஊக்கம். ஊக்கம் இல்லாத வாழ்வில் வளர்ச்சி இல்லை. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பதற்கு ஏற்ப நம் உள்ளத்தில் உள்ள ஊக்கத்தின் அளவைப் பொறுத்தே நம் வளர்ச்சியும் வாழ்க்கையும் இருக்கும். மற்றவர்களின் பாராட்டுதலுக்காகவும் ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளுக்காகவும் காத்திராமல் நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோதிடக் கிளி தன்னால் பறக்க முடியும் என்பதையே மறந்து கூண்டின் கதவு திறக்கப்பட்ட பின்னும் மெல்ல நடைபோட்டு வந்து சீட்டை எடுத்துக் கொடுத்துவிட்டு கூண்டுக்குள் தானே சென்று அடைந்து விடுவதைப் போல நம்மால் முடியாது என்று அவநம்பிக்கை கொள்ளாமல் ஊக்கத்துடன் செயல்படத் தொடங்கினால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். நம் தோல்விகளுக்கு விதியையும் தலையெழுத்தையும் காரணம் காட்டிக்கொண்டு இருக்காமல், சமாதானம் தேடிக்கொண்டு இருக்காமல், விழுவது மீண்டும் எழுவதற்குத்தான் என்ற ஊக்கமுடன் நடைபோடத் தொடங்கினால் வெற்றியடையலாம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை புதிய வாய்ப்பாக, சவாலாக ஏற்றுக்கொண்டால் மாற்றம் தொடங்கும். சார்லி சாப்ளினின் ஆரம்பகால வாழ்க்கை வறுமையால் நிறைந்தது. போதிய உணவு கிடைக்காமல் வளர்ச்சி குன்றி இருந்தவர் அவர். தன்னுடைய இந்த குறையை நினைத்து வருந்தி காலத்தை கழிக்க அவர் விரும்பவில்லை. மாறாக நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். அதிலும் தோல்வியை தழுவிய போதிலும் தன் குறைகள் அனைத்தையும் ஊக்கத்துடன் நிறைகளாக்கி ஒரு புதிய சகாப்தத்தை படைத்துக் காட்டினார் சார்லி சாப்ளின். ஊக்கத்துடன் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு சார்லி சாப்ளின் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இன்று நம்மில் பலருக்கும் சரளமாக வரும் வார்த்தை எனக்கு நேரமே இல்லை என்பது. நேரமே இல்லை என்பதில் துளியளவும் உண்மையில்லை. இயற்கை பாரபட்சமின்றி நம் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை வழங்கியிருக்கிறது. நேர மேலாண்மையை கடைபிடித்து நம்முடைய நாளை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால், அதை நாம் வரையறை செய்தால் நிறைய செயல்களை செய்ய முடியும். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் தனித்துவமானவர்கள், தனித்தனி திறமைகளோடு பிறந்தவர்கள். ஒவ்வொருவருக்கும் கற்கும் திறன் மாறும். ஒன்றை கற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் மாறும். எனவே நாம் நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்தல் கூடாது. அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி நினைப்பதால் நம்முடைய வாழ்வில் ஒருபோதும் வளர்ச்சியடைய முடியாது. வெற்றுப் புலம்பல்கள் வெற்றியை தருவதில்லை. நம்மீது நாம் நம்பிக்கை கொண்டு ஊக்கத்தோடு செயல்பட்டால் எந்த ஒரு செயலிலும் வெற்றியடையலாம். உலகிலேயே உங்களுக்கு பிடித்த நபர் யார் என்று கேட்டால் எல்லோரும் பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள் பெயரை சொல்கிறோம். நம்மை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு பிடித்த நபராக நாம் இருக்க வேண்டும். நம்மை விடவும் வேறு யார் நம்மை உண்மையாக நேசிக்க முடியும்? எதிர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் புறம் தள்ளிவிட்டு அடுத்தவர் சொல்லும் பலவீனமான சொற்களை ஒதுக்கிவிட்டு ஊக்கத்தோடு நடைபோடத் தொடங்குவோம். கலிலியோ உலகம் உருண்டை என்று சொன்னபோது அவரைக் கண்டு இந்த உலகமே சிரித்தது, கேலி செய்தது. இப்படி எல்லா சாதனையாளர்களின் வாழ்க்கையையும் பார்த்தால் அவர்கள் சந்தித்த அவமானங்கள், புறக்கணிப்புகள்தான் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தி ஊக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியடைய செய்திருக்கின்றன. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், அவமானங்களை சந்தித்தாலும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடும் ஊக்கத்தோடும் செயல்பட்டால் வாழ்க்கை வசந்தமாகும். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.